ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோனி டைரி நேவல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மோனி டைரி நேவல் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோனி டைரி நேவல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா பண்ண போகிறேன். அவல் உப்புமா போகான்னு சொல்லுவாங்க. போகான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். நான் இப்போ அவல் உப்புமா பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வேர்க்கடலை, பிளாக் சால்ட்டு, கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க, சுகர், ஒயிட் சால்ட்டு, உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னா கருத்து போயிடும். அதுக்கு ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, லெமன், பாதி லெமன், அப்புறம் கருவேப்பிலை. இதுதான் பொருட்கள் அவல் உப்புமாக்கு. அப்புறம் ஒயிட் எள்ளு, வேர்க்கடலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அவலில் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அவல் போட்டுக்கலாம். தேவையான அவல் போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ அவல் தேவையோ அவ்வளோ அவல் தேவைன்னா போட்டுக்குங்க. உங்களுக்கு அவளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. ஆனால் அவல் உப்புமாவுக்கு இந்த அவல், இந்த பட்டையாக இருக்குது பாருங்க, இதுதான் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். சீக்கிரம் வெந்து போயிடும், நல்லாவும் இருக்கும். இந்த பட்டை அவல்னு கேளுங்க, கடையில் இருக்கும், இது வாங்கிக்கிங்க. இந்த போகாவுக்கு நல்லாயிருக்கும். அவல் உப்புமாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்க. இப்போது தண்ணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த அவல் ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை. ஏன்னா இது ஏற்கனவே சாஃப்டாகிடும், அதனால் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. இப்போ அவலை நம்ம வடிகட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வானல் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும். உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணி போடுறோம். நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் போடுறேன். உங்களுக்கு வேணால் பீன்ஸு, கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். அது வெஜிடபிள்ஸ் அவல் உப்புமா. நான் உருளைக்கிழங்கு அவல் உப்புமா பண்ணுறேன். பொட்டேட்டோ போகா பண்ணுறேன். உருளைக்கிழங்கு அவல் உப்புமா பண்ணுறேன். இப்போது உருளைக்கிழங்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகுது. இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகுது. இப்போது இங்கே பாருங்கள், வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு இதே நல்லா ஊறிடுச்சு. ஏன்னா இது பட்டை அவல், உடனே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை வெங்காயம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நான் அவல் உப்புமா என்னோடய ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சுகர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சுகர். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இது வெந்துடணும். இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளாக் சால்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, பிளாக் சால்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிளாக் சால்ட்டு வேணால் எடுத்துங்க, அப்படி இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. பிளாக் சால்ட்டு நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம்.
லெமன் எடுத்தாச்சு. நான் பாதி லெமன் எடுத்துருக்கேன் புளிப்புக்கு. இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தான் இந்த லெமனை ஊற்றணும். இப்போ ஊற்றியாச்சு. இந்த வேலை முடிஞ்சிச்சு. இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகுது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, வெந்துருச்சுங்களா? சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டால் எண்ணெய் இழுத்துரும். என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் சூடாச்சு. கடாய் சூடாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்த பிறகு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேர்க்கடலாம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. வெங்காயம்லாம் இப்போது நம்ம இந்த கலவையை இதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டான அவள் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கடையில் பெருசு பெருசாக இன்னும் ரொம்ப பட்டையாக இருக்கும். அது இந்த அளவுக்கு ஆகாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ரொம்ப சாஃப்டான அவள் நினைக்கிறேன். தண்ணியில் போட்டேன்னு ஒரு மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அவள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஓகே. இப்போ உருளைக்கிழங்கு, இப்போ ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கையில் பண்ண முடியல, வச்சுட்டு நான் பண்ணுறேன். இப்போது ஒயிட் கலர் எள்ளு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எள்ளு தூவிக்கலாம். தண்ணியில் போட்ட உடனே வடிகட்டினோடனே இப்படி இதாகிடுச்சு இந்த அவள். இல்லைன்னா சூப்பராக இன்னும் பொல ட்ரையாக இருக்கும். இந்த அவள் சரியில்லை. இப்போ நான் வாங்கின அவள். இப்போது ஒயிட் கலரு எள்ளு போட்டாச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்னது தான் வச்சிட்ருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அங்கே பாருங்க. ஓகே, கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சி. செம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு அவள் சொதைப்பிடிச்சு. அவள் தண்ணியில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சிடுச்சு. நான் எதை பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் அவள்லாம் பார்த்து வாங்குங்க, நல்லா பார்த்து வாங்குங்க. எனக்கு அவள் தண்ணியில் போட்டோன்னே கரைஞ்சிருச்சு. நான் எதை பண்ணிட்டேன், அவள் தான் சொதைப்பிடிச்சு. ஓகே, இந்த அவள் உப்புமா சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், செமையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அவல் உப்புமாவை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போது நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ க்ரீன் சட்னி ஒரு பாத்திரம் போட்டுக்கலாம். இப்போ க்ரீன் சட்னி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோலையும் பண்ணியிருக்கேன் க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும் இந்த அவல் உப்புமா. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த அவல் உப்புமாவுக்கு இந்த க்ரீன் சட்னியும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவல் உப்புமா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த க்ரீன் சட்னி கூட சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனி டைரி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் இதே போல் அவல் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.